இந்த கிச்சன் ரேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா, இந்த கிச்சன் ரேக்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருச்சு. எப்போவுமே ஜன்னல் ஓப்பன்லேயே இருக்கும் அப்படின்றதுனால. நானுமே இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ஆயிட்டிருக்கும். இன்னுமே இந்த கிச்சன் ரேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதோட அப்படியே இருக்குது. சரி எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு ஆரம்பித்தேன். ஒரு 10 மணி 11 மணிக்கு ஆரம்பித்தேன். 1:30 மணி 2 மணி வரையுமே வந்துட்டு இந்த வேலை முடியவே இல்லை. பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணும் போது, அடுக்கி வைக்கும் போது, க்ளீன் பண்ணும் போது தான் தெரியுது நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ வந்துட்டு டஸ்ட் இருக்கா, இவ்வளோ வந்து மோசமாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் செக்கப் போயிருக்கீங்களோ கவர்மெண்ட்டில், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் நிறைய மளிகை சாமான் அப்படிலாம் எடுத்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு, கீழே இருக்க ரேக்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு, கீழே கட்ட பேக்லாம் நிறைய வச்சுருந்தோம். அதில் கிழிஞ்சது கிழியாதெல்லாம் எடுத்து தனித்தனியாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு, கிழிஞ்சதெல்லாம் குப்பையில் போடுறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சு.